Hare Krishna, Hare Krishna. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Jaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayam Mudiraye. Okay. Hare Krishna. எல்லாரும் கேட்குதுங்களா? கேட்கும். ஓகே. கேக்குதுங்க பிரபு, கேக்குது. ஸோ நம்ம போன வாரம் ஒரு ஸ்லோகம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதம் 2வது காண்டம் 2வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை பயோபாயச்சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி. ஸோ நம்ம பொருளுரை மொழிபெயர்ப்பெல்லாம் போன வாரமே நம்ம
படிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று போன வாரம் நம்ம கதாமிருதம்ங்கிற வார்த்தை நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். எவ்வாறு கிருஷ்ணனுடைய புகழ், லீலைகள், அவருடைய தெய்வீக குணங்கள் இது எல்லாமே இந்த உலகத்தை சார்ந்ததல்ல. எவ்வாறு கிருஷ்ணா யோகமாயா சக்தியின் துணை கொண்டு இந்த லீலைகளை செய்கின்றார். அதனால் இது அமிர்தம் போன்றது, இந்த உலகத்தை சார்ந்ததல்ல அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வார்த்தை பிபந்தி. பிபந்தினா என்ன? பிபந்தினா ட்ரிங்கிங், பருகுதல். ஸோ இந்த கதாமிருதம், கிருஷ்ணருடைய அமிர்தம் போன்ற கதைகள், லீலைகளை யார் ஒருவர் பருகுகின்றாரோ அப்படின்னு சொல்லியிருக்கு பாகவதத்தில். பருகுதல்னா என்ன? கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை சொல்லி கேட்டல்ங்கிறது என்ன? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை கேட்பது அப்படிங்கிறது அதான். அதாவது கிருஷ்ணனுடைய புகழ் லீலைகளை ஒருத்தர் ரஜோகுணம் கலந்து ஸ்ரவணம் கேட்கலாம். அண்ட் சத்வா கலந்து ஒருத்தர் கேட்கலாம். இதுதான் பக்த பிரகலாதா நமக்கு எல்லாருக்கும் 9 விதமான பக்தி தொண்டை கொடுத்துருக்கார் இல்லையா? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இப்படி 9 விதமான பக்தி தொண்டை பிரகலாத் மகாராஜா நமக்கு கொடுத்துருக்கார். இந்த 9 விதமான பக்தி தொண்டு பிரகலாத் மகாராஜா சொல்கிறது தூய பக்தி தொண்டு. தூய பக்தி தொண்டு. ஆனால் இதை கட்டுண்ட ஜீவாத்மா இந்த 9 விதமான பக்தி தொண்டை செய்ய முயற்சிக்கும் பொழுது ரூபாதர் எப்படி எழுதுகிறாருன்னா, கட்டுண்ட ஜீவாத்மா 81 விதமான கலப்படம் உள்ள பக்தி தொண்டில் தான் அவர் செட்டில் ஆகிறாராம். அதாவது 9 விதமான தூய பக்தி தொண்டை செய்யணும்னு முயற்சி செய்யக்கூடிய கட்டுண்ட ஜீவாத்மா அவர் 81 விதமான கலப்படம் உள்ள பக்தி தொண்டில் தான் அவர் அதை செய்கின்றார். தூய பக்தி தொண்டு செய்கிறதில்லை, 81 விதமான கலப்படம் உள்ள பக்தி தொண்டு தான் செய்கிறார். அது கரெக்டு. ஏன்னா பக்தி ரசாமிருத சிந்துலையும் இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தூய பக்தி தொண்டினுடைய குண அதிசயங்கள் அப்படிங்கிறது பக்தி ரசாமிருத சிந்துனுடைய முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, சுதுர்லபா அப்படி சொல்லியிருக்கு. தூய பக்தி தொண்டு கிடைப்பதற்கு அபூர்வம், கிடைப்பதற்கு ரொம்ப அபூர்வம். பிரபுபாதர் என்ன எழுதுகிறாருன்னா, ஆக்சுவல் டிவோஷனல் சர்வீஸ் பிகின்ஸ் ஆஃப்டர் லிபரேஷன் அப்படின்னு சொல்கிறது. உண்மையான பக்தி தொண்டு முக்திக்கு அப்புறம் தான் தொடங்கிறது அப்படின்னு சொல்கிறது. முக்திக்கு அப்புறம் தான் தொடங்கிறது. கரெக்ட். அதாவது பிரம்மபூத நிலையில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய பக்தி தொண்டு தான் உண்மையான பக்தி தொண்டு. பிரம்மபூத நிலைன்னா உடல் கண்ணோட்டத்தில்
இந்த விடுபட்டு உடல் கண்ணோட்டத்திலிருந்து விடுபட்டு அந்த நிலையில் புலன்களை கிறிஸ்துவோட சேவையில் ஈடுபடுத்தினால்தான் அதுக்கு பேர் தான் பக்தி, அதுக்கு பேர் தான் தூய பக்தி தொண்டு. இப்போ நம்ம எல்லோருமே உடல் கண்ணோட்டத்தில் இன்னும் விடுபடலை. அப்போ நம்ம செய்யக்கூடிய பக்தி தொண்டு அதனால தான் கலப்படம் உள்ள பக்தி தொண்டு. அப்போ நம்ம எல்லோருமே ஒருத்தர் இதை கேட்டாங்க என்கிட்ட இந்த கேள்வியை, நம்ம செய்யக்கூடிய பக்தி தொண்டெல்லாம் எந்த வகையில் வருது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. கலப்படம் உள்ள பக்தி தொண்டுங்கிற வகையில் தான் வருது, தூய பக்தி தொண்டு கிடையாது. ஏன்னா தூய பக்தி தொண்டு செய்தால் இம்மீடியட்டாக பிரேமை வந்துடுவோம். எப்படி? உடனடியாக அவருக்கு பிரேமை வந்துடும் தூய பக்தி தொண்டு செய்தோம். நம்ம டெய்லி ஜபம் பண்ணுறோம், 16 மாலைகள் ஜபம் பண்ணுறோம். இது பக்தி தொண்டு தான். பட் தூய பக்தி தொண்டு சொல்ல முடியாது. சுத்த நாமம்னு சொல்லுவோம், அதுதான் சுத்த நாமம், அதான் தூய பக்தி தொண்டு. சுத்த நாமம் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, இம்மிடியேட்டாக அவர் பிரேம நிலைக்கு போயிடுவார். நாம் அதை சொல்கிறது இல்லை, கலப்படம் உள்ள பக்தி தொண்டு தான் நம்ம செய்கிறோம். அதனால தான் பக்தி ரசவாமரி சிந்து சொல்லியிருக்கு, தூய பக்தி தொண்டுங்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப அபூர்வம். அப்போ அது என்னது? நம்ம 81 விதமான கலப்படம் உள்ள பக்தி தொண்டில் நாம் நிலை பெறுகின்றோம் அப்படிங்கிறது என்னது? அதை எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபுபாதர் எப்படி எழுதுகிறாருன்னா, முக்குணங்கள் கலக்கின்றன. நீங்கள் பார்த்தீங்கன்னா, சர்வாரம்பாகி தோஷேன தூமே நாக்னர் இவாவிருதாக அப்படின்னு சொல்லியிருக்கார் பகவத்கீதாவில் கிருஷ்ணா. சர்வாரம்பாகி தோஷேன தூமே நாக்னிர் இவாவிருதாக. அக்னி ரொம்ப பரிசுத்தமானது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, யாகம்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, யாகம் பண்ணும்போது யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்னியில் இந்த யாகத்தினுடைய அந்த ஸ்பூன் இல்லையா, இந்த மரத்தாலான ஸ்பூன், நெய் விடக்கூடிய அந்த மரத்தாலான ஸ்பூன், அல்லது அப்புறம் நெய் பாத்திரம், இது எல்லாமே அக்னியில் காமிச்சு தூய்மைப்படுத்துவாங்க. யாகத்தில் அக்னியில் காமிச்சு தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் யாகத்தை தொடங்குவாங்க. ஸோ அக்னி தூய்மைப்படுத்தக்கூடியது. ஆனால் அந்த அக்னி கூட தூமே நாக்னிர் இவாவிருதாக. தூமான என்ன? புகை. இவ ஆவிருதாக, அந்த அக்னியை கூட புகை மூடுகின்றது. அக்னியை கூட புகை மூடுகின்றது. அதே மாதிரியே கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, சர்வாரம்பாகி தோஷேன்னு அத்தனை முயற்சிகளும், ஆரம்பம்னா என்னது? ஆரம்பான்னா முயற்சி. அத்தனை முயற்சிகளும் தோஷங்கள் நிரம்பியது. இன்ட்ரெஸ்டிங், ரைட்? கிருஷ்ணா இப்படி சொல்கிறார், அத்தனை முயற்சிகளும் தோஷங்கள் நிரம்பியது. ஏன்? அத்தனை முயற்சிகளும் குணங்களால் களங்கமுற்று இருக்கின்றது. அதனால தானே பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக. இந்த பிரகிருதி, இந்த பூமியில் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் சர்வசக அப்படின்னு சொல்லியிருக்கு. அத்தனை செயல்களும், பூமியில் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் குணங்களால் களங்கமுற்றிருக்கின்றன. நிறைய இடத்துல இது மாதிரி கிருஷ்ணா கன்ஃபார்ம் பண்ணுறார். திரவேர் குணமயர் பாவைர் ஏவி சர்வமிதம் ஜகத். மொத்த ஜகத்தும் முக்குணங்களால் சூழப்பட்டிருக்கின்றன.
அப்படின்னு கிருஷ்ணா பகவத்கீதையில் நிறைய இடத்துல இந்த மாதிரி சொல்கிறார். அதனால் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் முக்குணங்களுக்கு உட்பட்டது தான். அதனால் தோஷங்கள் நிரம்பியது, குறைகள் நிரம்பியது. அதனால தாங்க நாம் பக்தி தொண்டு செய்தாலும் கூட தூய பக்தி தொண்டு நிலைக்கு உடனே போக முடியல. கலப்படம் உள்ள பக்தி தொண்டு தான். ஏன்னா தூய பக்தி தொண்டுங்கிறது கிடச்சிருச்சுன்னா இம்மிடியட்டாக பிரேமை வந்துடும். ஒரு பக்தர் எழுதியிருக்கிறது மாதிரியா, ஹரே கிருஷ்ண மந்திரம் பல வருடங்களாக ஜபம் பண்ணிகிட்ருக்கேன். குரு மகாராஜுடைய ஒரு புகழாரத்தில் மாதிரி எழுதியிருக்கார். ஹரே கிருஷ்ண மந்திரம் பல வருடங்களாக ஜபம் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் கண்ணிலேருந்து தாரத்தாரையாக தண்ணீர் வரமாட்டேங்குது அப்படின்றார். கரெக்டு கரெக்டு. பார்த்திங்கன்னா அயனம் கலதஸ்ருதாரயா அதனம் கத்கதா ருதயா கீரா உலகாயிர் நிச்சிதம் பபுகதா தவநாமா ரகேன பவிஷ்யம். இப்படிதானே சொல்வார் சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷ்டகத்தில். உங்களுடைய தவநாமா, உங்களுடைய நாமத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்பொழுது பவிஷ்யதி, எதிர்காலத்தை சொல்கிறேன், எப்பொழுது எனக்கு கண்ணிலேருந்து தாரத்தாரையாக தண்ணீர் வரும். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு வருகின்றது, பட் நமக்கு எல்லாருக்கும் டீச் பண்ணுறாரு. இதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு. ஜபம் பண்ணும்போது கண்ணிலேருந்து தாரத்தாரையாக தண்ணீர் வரணுமாமா. இதுக்கு பேர் தாங்க சுத்தநாமம். ஒரு பக்தர் கேட்டார் இது மாதிரி, சுத்தநாமம் எப்பொழுது நம்மளுக்கு வரும் அப்படின்னு கேட்டார். இதுதான் சுத்தநாமம். ஜபம் பண்ணும்போது கண்ணிலேருந்து தாரத்தாரையாக தண்ணீர் வரணும், நமக்கு வரல. நயனம் கலதஸ்ருதாரயா வதனம் கத்கதா ருதயா கீரா. நம்மளுடைய கத்கதான்னு என்ன, நாக்கு தழுதழுக்கணுமா. உங்களுடைய நாம ஜபம் சொல்லும் பொழுது எப்பொழுது என்னுடைய நாக்கு தழுதழுக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உலகாயிர் நிச்சிதம் பபுகதா, மயிர்கால்கள் எப்பொழுது கூச்செறியும் உங்களுடைய நாமத்தை சொல்லும் பொழுது. இப்படி கேட்குறார். மயிர்கால்கள் எப்பொழுது எனக்கு கூச்செறியும் உங்களை நாமத்தை சொல்லும்போது. இதுக்கு பேர் தாங்க தூய பக்தி தொண்டு. இதுக்கு பேர் தான் சுத்த நாமம். சும்மா எனக்கு தூய பக்தி தொண்டு நான் பெற்றுட்டேன், எனக்கு சுத்த நாமத்தை நான் பெற்றுட்டேன் அப்படின்லாம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு இதுதான் சுத்த நாமம்னு சொல்லி காமிச்சு கொடுக்குறார். தூய பக்தி தொண்டு இதுதான்னு டீச் பண்ணுறார். சரி, இப்போ இது எப்படி போகலாங்கிறது நம்ம பார்ப்போம். எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, பிபந்திங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பிபந்தி, பருகுதல், உங்களுடைய அமிர்தம் போன்ற புகழ் லீலைகளை, தெய்வீக குணங்களை பருகுதல். எப்படி சொல்லியிருக்கு? ஸ்ரவணம் புட்டேஷு. இங்கே ஸ்ரவணம் புட்டேஷுனா காது துவாரம் வழியாக உங்களுடைய அமிர்தம் போன்ற கதைகள், புகழ் லீலைகளை பருகுதல், பிபந்தி, ட்ரிங்கிங். இது தூய பக்தி தொண்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த 81 விதமான கலப்படம் உள்ள பக்தி தொண்டு எப்படி வருது பாருங்கள். பிரபுபாதர் அருமையாக எழுதியிருக்கார் 3வது காண்டத்தில். நவவித பக்தி, 9 விதமான பக்தி தொண்டை பிரகலாத் மகாராஜா நமக்கு போதிச்சிருக்கார். அது தூய பக்தி தொண்டு. ஆனால் நாம் கட்டுண்ட ஜீவாத்மாவாகிய நாம் அந்த 9 விதமான பக்தி தொண்டை செய்ய முயற்சிக்கும் பொழுது எப்படி 81 விதமான கலப்படம் உள்ள பக்தி தொண்டு வருதுன்னா, முக்குணங்கள் கலக்கின்றன. ஃபஸ்ட்டு சத்வா ரஜஸ் தமஸ் 3 குணங்கள் 9 விதமான பக்தி தொண்டு கூட மிக்ஸ் ஆகுறாங்க. எப்படின்னா, முக்குணங்கள் கலக்காமல் எந்த செயலுமே கிடையாதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதனால தாங்க நம்ம சொன்னோம், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஜபம் பண்ணுறது சத்துவகுணம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஜபம் பண்ணும்போது, பிரம்ம முகூர்த்தத்தில் ஜபம் பண்ணும்பொழுது தூக்கம் வருதா இல்லையா? தூக்கம் வருது. ஜபம் பண்ணும்போது தூக்கம் வருது.
அப்போ அது என்னது? தமஸ் கலந்த ஜபம். தமஸ் கலந்தால் தான் தூக்கம் வரும். தமஸ் கலந்த ஜபம் பிரம்ம முகூர்த்தம் தான், பட் தமஸ் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது மனசில் வேறு வேறு எண்ணங்கள் ஓடுது. ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது. வெறும் வாய் மட்டும் சொல்லிகிட்டே இருக்குது. அதுக்கு பேர் என்ன? ரஜஸ். ரஜஸ் தாக்கினா தான் ஏகப்பட்ட எண்ணங்கள் மனசில் ஓடும். ரஜஸ் வரும்பொழுது தான் மனசில் கட 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 நிறைய எண்ணங்கள் வரும். அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஜபம் பண்ணுறோம். அப்போ வந்து கட கட கடன் நிறைய எண்ணங்கள் வருது இல்லை ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது. அப்போ அது ரஜஸ். அப்போ எப்படி சொல்லலாம் பிரம்ம முகூர்த்தத்தை ஜபம் பண்ணுறது சத்துவகுணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் வந்து எங்கேயுமே சொல்லப்படவில்லை. எந்த நேரத்தில் வேணால் ரஜஸ் தமஸ் தாக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க நைட்டு ஜபம் பண்ணுறது வந்து தமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில் என்ன சொல்லுவார்? சததம் கீதை எந்தோமாம் தான் சொல்கிறார். எல்லா நேரங்களையும் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. இதுதான் நம்மளோட உயர்ந்த குறிக்கோள். ஏன் நம்மளுக்கு காலையில் ஜபம் பண்ணணும், பிரம்ம முகூர்த்த ஜபம் பண்ணணும் ஏன்னு சொல்லியிருக்குன்னா, கிருஷ்ணருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிருஷ்ணருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து கடகடன்னு மற்ற செயல்கள் வந்துடும். அதனால் ஜபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து முதல் முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு கிருஷ்ணருக்கு ஒதுக்கிடணும்னு சொல்லி பிரபுபாதர் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பட் உடனே அது சத்துவகுணம் கலந்த ஜபம் சொல்ல முடியாது. சத்துவம் வந்து ரொம்ப சாதகமானது. ஸோ எப்படி ஆகுது பாருங்கள். ஸ்ரவணம்னு வச்சுக்கோங்க. ஸ்ரவணம்னா கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை கேட்டல். ரஜஸ் கலக்கிறதும், ரஜஸ் கலந்த ஸ்ரவணம். தமஸ் கலந்த ஸ்ரவணம், சத்வா கலந்த ஸ்ரவணம். இப்படி ஒவ்வொன்றும். கீர்த்தனம் அப்படின்னு சொன்னால் அகைன் ரஜஸ் கலந்த கீர்த்தனம், தமஸ் கலந்த கீர்த்தனம், சத்வா கலந்த கீர்த்தனம், இப்படி வருது. இப்போ 9 விதமான பக்தி தொண்டு முக்குணங்கள் சேரும் பொழுது 27 ஐட்டம் வருது. புரியுதுங்களா? 27 விதமான கலப்படம் உள்ள பக்தி தொண்டு. அதுக்கப்புறம் ரஜஸ் தமஸ் மிக்ஸான சிரவணம். எப்படி மாயா வந்து வெரி ஸ்ட்ராங்க காம்பினேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. பர்மிட்டேஷன் காம்பினேஷன். ரஜஸும் தமசும் கலந்த சிரவணம். ரஜஸும் தமசும் கலந்த கீர்த்தனம். இப்படி மிக்ஸ் ஆகி வருது. 27 ஏற்கனவே இருக்குது. 9 விதமான பக்தி தொண்டு முக்குணங்கள் இன்ட்டு 3 போகும்போது 27 விதமான கலப்படம் உள்ள பக்தி தொண்டு. அதிலிருந்து எகைன் ரஜஸ்தமஸ் கலந்த சிரவணம், ரஜஸ்தமஸ் கலந்த கீர்த்தனம். இப்படி வரும்பொழுது 27 × 3 81. இப்படி 81 விதமான கலப்படம் உள்ள பக்தி தொண்டு தான் நம்ம செய்கிறோம். ஏன்னா தூய பக்தி தொண்டு செய்தால் உடனடியாக பிரேமை நிலைக்கு போயிடுவோம். பிரேமை நிலைக்கு போயிடுவோம் தூய பக்தி தொண்டு செய்யும்போது. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயத் ஆசு வைராக்கியம் ஞானம் சயத்த கைது. தூய பக்தி தொண்டு பகவான் கிருஷ்ணருக்கு செய்தால் உடனடியாக பட்டினி ஏற்படுமா? உடனடியாக ஆசு இம்மீடியட்டாக பட்டின்மை வருமாமா? பட்டின்மை நம்மளுக்கு வந்திருக்கா? இல்லை. ஏன்னா நம்ம பண்ணுறது கலப்படம் உள்ள பக்தி தொண்டு தான். பட் ஏன் பிரபுபாதர் நம்மளை என்கரேஜ் பண்ணார்? பரவாயில்ல ஜபம் பண்ணுங்க அப்படின்னு ஏன் என்கரேஜ் பண்ணாருன்னா, கலப்படம் உள்ள பக்தி தொண்டு செய்யும் பொழுது அட்லீஸ்ட் பக்தியினுடைய கொஞ்சம் பர்சன்டேஜ், பக்தியினுடைய கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குது. அது அந்த ஜீவாத்மாவுக்கு அது ஒரு சொத்து.
கலப்படம் உள்ள பக்தி தொண்டு கொஞ்சம், அந்த பக்தி தொண்டு கொஞ்சம் இருக்கும் பொழுது அது அந்த ஜீவாத்மாவுக்கு நன்மை கொடுக்கும். இப்போ இல்லாட்டியும் அடுத்த ஜென்மத்தில் அப்படி. அதனால் பிரபுபாதர் அதை என்கரேஜ் பண்ணார். ஒன்றுமில்லாததுக்கு கலப்படம் உள்ள பக்தி தொண்டாவது செய்யுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணார். பட் நம்மளோட கோல் கலப்படம் உள்ள பக்தி தொண்டு இல்லை, அதிலிருந்து உயரணுமா. இப்போ பாருங்கள், ரஜஸ் கலந்த சிரவணம்னா என்ன? இன்ட்ரெஸ்டிங். இந்த குணங்களுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது, பயங்கர சூக்ஷ்மமானது. குணங்களே சூக்ஷ்மமானதுன்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணா எப்படி இருப்பாருங்க? எப்படி? குணங்கள் ஜட ரீதியானது தான் இல்லையா? ரஜஸ் தமசுங்கிறது ஜட ரீதியானது தான். ஆனால் அந்த ஜட ரீதியான குணங்களுடைய செயல்பாடே ரொம்ப சூக்ஷ்மமான முறையில் செயல்படுறாங்க, நமக்கு தெரியறதில்ல இல்லையா? இப்போ மாயா நம்மளை தாக்குறாங்கன்னு நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? இல்லை மாயா தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்களா? நான் உங்களை தாக்க போகிறேன், நான் வந்துட்டேன் மாயாதேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்களா? மாயா பின்னாடி நின்று அப்படி தானே பகவத்கீதாவில் நம்ம பிக்சர் பார்க்குறோம். நம்ம எல்லோரையும் இந்த பொம்மலாட்டம் மாதிரியே கை காலெல்லாம் கயிறெல்லாம் கட்டி பின்னாடி நின்று இழுக்கிறாங்க அவங்க. அப்படி தானே நம்ம பகவத்கீதாவில் ஒரு பிக்சர் பார்க்குறோம். ஸோ ஜட ரீதியான இந்த முக்குணங்களே சூக்ஷ்மமான முறையில் செயல்படுறாங்க. நமக்கு தெரியாதாங்க எப்படி செயல்படுறாங்கன்னே நமக்கு தெரியாது. அப்போ கிருஷ்ணா எப்படி இருப்பார்? தூய நாமம் புனித நாமம் எப்படி இருப்பார்? நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஜட குணங்களே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப விசித்திரமான முறையில் செயல்பட்டு நம்மளை கீழே தள்ளுறாங்க பல நேரங்களில் இல்லையா? அப்போ ஜடத்துக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணா இல்லையா? கிருஷ்ணா ஜடசக்தியுடைய ஓனம், தெய்வீகமான புருஷர், பரமபுருஷன், கோபாலபாலம், தெய்வீக புருஷர் கிருஷ்ணா. அண்ட் நாமமும் தெய்வீகமானவர், அபிநத்வாத் நாமநாமிரம், ரெண்டு பேரும் ஒன்று. அப்போ அவர்களை பெற்றுவிட்டால், கிருஷ்ணரையோ புனித நாமத்தையோ பெற்றுவிட்டால் எப்படி இருக்கும்? அதனால தான் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்கிறார், உங்களுடைய நாமம் கிருஷ்ணா, இந்த 2 அக்ஷரங்கள், இந்த எழுத்துக்கள் என்னுடைய நாக்கில் உதயமானால் அந்த அமிர்தத்தை சுவைப்பதற்கு எனக்கு ஆயிரக்கணக்கான நாக்கு எனக்கு வேணும்னு சொல்கிறார். அண்டு கிருஷ்ணா, இந்த 2 எழுத்துக்கள் எனக்கு காதில் கேட்டால் இதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை சுவைப்பதற்கு எனக்கு ஆயிரக்கணக்கான காதுகள் வேணும் உறுதிறார் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி. இதுதாங்க, அதுக்கு பேர் தான் கதாமிர்தம். தெய்வீகமானவர், நாமும் தெய்வீகமானவர், பெற முடியாது, ஜடப்புலன்களால் பெற முடியாது. நபவே கிராக்கியம் இன்றியே, ஜடப்புலன்களால் பெற முடியாது நாமத்தை, ஷூர். ஏன்னா தெய்வீகமானவர். நம்ம வெறும் நாமாட்சர பகிர்கயா, நாமநாயகிகயா, அப்படி தான் பக்தி வினோத்தாக்கர் சொல்கிறார். நாமாட்சர பகிர்கயா, பகிர்னா என்ன? வெளியில். நாம் வெளியில் வெறும் நாமத்தினுடைய எழுத்துக்களை நாம் பெறுகின்றோமே தவிர நாமநாயகிகயா, நாம உதயமாகிறது இல்லைன்னு சொல்கிறார். ஸோ அப்போ என்னென்னா, ரஜஸ் கலந்த சிரவணம் எப்படி பாருங்கள். இப்போ ஒரு சொற்பொழிவு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி சில பேர் கேட்பாங்கன்னா, நான் இதை பார்த்துருக்கேன், சில பக்தர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு நோட்ஸ்லாம் எடுப்பாங்க, என்னன்னா இவ்வளோ ஆர்வத்தோடு நோட்ஸ் எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குணங்கள் உள்ளிருந்து தானே இருக்குது, ரொம்ப சூக்ஷ்மமான முறையில் செயல்படுது இல்லையா? உள்ள பொய் ஓங்காரத்துலேருந்து செயல்படுது, அது தெரியாது. பரீட்சித் மகாராஜா கேட்டார் சிரவணம் சுகதேவ கோஸ்வாமிகிட்ட இருந்து. அவருடையது எப்படின்னா, ரஜஸ்தமஸ் கலக்காத சத்வத்தில் இருந்து சிரவணம்.
அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் பிபந்தி, பருகுதல். எப்படிங்க பருகுதல்னா என்னங்க? இப்போ வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸ் பருகினால், குடித்தால் நம்ம அந்த டேஸ்ட் இல்லையா, அந்த இனிப்பு, அந்த சுவை, இனிப்பு சுவை, அதை வந்து நம்ம பருக முடியும், டேஸ்ட் பண்ண முடியும், சுவைத்தல் இப்படி சொல்லலாம் இல்லையா. ஆப்பிள் ஜூஸ் வந்து நம்ம ஒரு டம்ளர் குடித்தோன்னா அந்த ஸ்வீட்டை வந்து நான் குடிக்க முடியாது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதை குடித்தோன்னா அந்த இனிப்பு சுவையை வந்து நாம் பருக முடியும், சுவைக்க முடியும். அதுக்கு பேர் தான் பிபந்தி. அதே மாதிரியா கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளில் அவ்வளவு இனிப்பு இருக்காமா, இனிமை இருக்காமா, வெரி நைஸ். அதனால தான் அங்கே கதாமிருதம் சொல்லியிருக்கு, அதனால தான் கதாமிருதம் சொல்லியிருக்கு. அமிர்தம் போன்றதாம், நமக்கு புரியலைங்க. சாத் கிருஷ்ணநாமா சரிதா சிதாபி அவித்யா பிட்டோ பதப்த ரசனஸ்ய நரோச்சிகானு நரோச்சிகானு கிந்த்வாதராத் அனுதினம் கலுசைவ ஜுஷ்டா ஸ்வாத்விக்ரமாத் பவதி தத் கதமூலகந்திரி. உபதேசாமிருதம் எல்லாம் என்ன சொல்லியிருக்கார் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி? நரோச்சிகானு, ருச்சிக்க முடியாது, சுவைக்க முடியாது. எப்படி நாமத்தில் அவ்வளவு இனிமை இருக்காமா, அவ்வளவு ஸ்வீட்னஸ், இனிமை இருக்காமா. கிருஷ்ணா அவருடைய புகழ் லீலைகள் அவ்வளவு இனிமை இருக்காமா, ஸ்வீட்னஸ் இருக்காமா. நம்மளால் சுவைக்க முடியாது, நம்மளால் சுவைக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி கேட்குறோம்? இதுதாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா ரஜஸ் கலந்த சிரவணம் தான் பண்ணுறோம். ரஜஸ் கலந்த சிரவணம் அல்லது தமஸ் கலந்த சிரவணம். எப்படி தமஸ் கலந்த சிரவணம் எப்படிங்க? தமஸ் கலந்த சிரவணம் எப்படின்னா கேட்டே இருக்கும்போது தூங்குவோம் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கேட்டே இருக்கும்போது நம்ம தூங்குவோம். அதை ஒரு பக்தர் சொன்னார். ஒரு பக்தர் எப்படி சொன்னார்னா, இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து அவங்க தூங்குறாங்களா இல்லையான்னு தெரியாது குறிச்சிட்டு வர, அவங்க தூங்குறாங்களா கேட்குறாங்களா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் ஜோக் சொன்னார். ஸோ நம்ம வந்து அதான் ஒரு தமிழ்நாடு செயின் பாடியிருக்கார். கோள் சொல்வதென்றால் நாக்கு கொண்ட மட்டும் சொல்லும், கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும். இது நான் சின்ன வயசில் பஜனைகள் பாடியிருக்கேன். கோள் சொல்கிறதுனா, மற்றவர்களை பற்றி கோள் சொல்கிறதுனா நாக்கு புரண்டு புரண்டு பேசுவாங்க. கொண்ட மட்டும் சொல்லும், கோவிந்தோ என்று சொன்னால் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கொண்டு உறக்கம் தள்ளும். ஹரே கிருஷ்ணா வந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் அப்படியே தூக்கம் வர ஆரம்பிச்சு. அடுத்த 10 நிமிஷத்துக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சு. எங்கே இருந்து தான் தூக்கம் வரும் தெரியாது. அது பேர் தாங்க தமஸ் கலந்த கீர்த்தனம் சொல்லலாம். தமஸ் கலந்த கீர்த்தனம். ஜபம்ங்கிறது கீர்த்தனம். பட் தூக்கம் வரும், உடனே தூக்கம் வரும் ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே. ஒருத்தர் வந்து சொன்னார், ஒருத்தருக்கு இன்சோம்னியா இருந்ததாம்மா. என்னது இன்சோம்னியா? தூக்கம் வராத வியாதி வந்துதாங்க, தூக்கம் வராத வியாதி. அவரை கூப்பிட்டு பாகவதம் சொற்பொழிவில் வந்து உட்கார வச்சாங்களாம். எப்படி பாகவத சொற்பொழிவில் உட்கார வச்சோன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சான். தூக்கம் வராத வியாதிக்கு அவர் என்னெல்லாமோ டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு இருந்து வர பாகவத சொற்பொழிவில் உட்கார வச்சோன்னா இமீடியட் தூக்கம் வந்துட்டு. ஸோ இது பேர் தாங்க தமஸ் கலந்த சிரவணம். ரஜஸ் கலந்த சிரவணம் எப்படி? ரஜஸ் கலந்த சிரவணம் எப்படி? இங்கே ஏதோ சேட் பாக்ஸில் போட்டிருக்காங்க. அதனால தான் இங்கே கேட்டிருக்கீங்க, சம்டைம்ஸ் தூக்கம் போட்டிருக்காங்க. கரெக்ட். நம்ம எல்லோரும் ரஜஸ் கலந்த சிரவணம் தான் செய்கிறோம், அல்லது தமஸ் கலந்த சிரவணம் தான் செய்கிறோம். ரஜஸ் தமஸ் கலக்காத சத்வத்திலிருந்து நம்ம சிரவணம் செய்கிறது இல்லை. அப்படி செய்தோன்னு வச்சுக்கோங்க, இம்மீடியட்டாக பிரேமை வந்துடும். கண்ணிலும் தாரே தண்ணீர் வந்துடும். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிற மாதிரி மயிர்கால்கள் கூச்சேரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நமக்கு வரல. அதனால தான் பிபந்திங்கிற வார்த்தையை டிஸ்கஸ் பண்ணுறோம். பிபந்திங்கிறது மிகப்பெரிய வார்த்தை.
அது நமக்கு ஏற்படலை. நம்ம ஜஸ்ட்டு இப்போ ரஜஸ்குலந்த சிரவணம் எப்படின்னா செய்திகள் நிறைய கிடைக்கும். எப்படி? இன்ஃபர்மேஷன். அதனால் சில பேர் பயங்கரமாக நோட்ஸில் எடுத்துப்பாங்க. புது புது செய்தி எனக்கு கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் என்ன இந்த உலகத்தில் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க. யூடியூப் ஃபாலோயர்ஸ் இல்லையா, ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய செய்தி கொடுக்குறாரு, அதனால் நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. நிறைய புதுசாக செய்தி கொடுக்குறாரு. அறிவுத்தீனி அப்படி சொல்கிறது, அதுக்கு பேர் தான் அறிவுத்தீனி. அறிவுக்கு தீனி, புது புது செய்தி எனக்கு கிடைக்குது, அதனால் ஒரு சுவை. அதனால் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. இது இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அதுதான். நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவர் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்தவர். பட் பக்தி இப்படியெல்லாம் கிடையாதுங்க. பக்தி இப்படியெல்லாம் கிடையாது. அதனால் புதுசாக செய்தி கொடுக்குறாரு இவர். அப்புறம் என்னை சிரிக்க வைக்கிறாரு. எப்படி? என்னை சிரிக்க வைக்கிறார் இவருடைய இதை கேட்டால். அதனால் நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் வருவாங்க. இல்லை, நிறைய புது புது கதைகள் சொல்கிறாரு இவர், புது புது உதாரணங்கள் கொடுக்குறாரு, அதனால் எனக்கு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. இவங்கெல்லாம் கேட்குறாங்க இல்லையா, அந்த சிரவணத்துக்கு பேர் என்ன? இது ஆன்மீக சொற்பொழிவு எப்படி கேட்டாங்கன்னா, எப்படி ஒரு ஆன்மீக சொற்பொழிவு இந்த நோக்கத்தோடு இவர்கள் வந்து கேட்டாங்க. புது புது கதைகள் சொல்கிறாரு, புது புது உதாரணங்கள் சொல்கிறாரு, நிறைய சிரிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் வந்து சிரவணம் பண்ணாங்கன்னா, அந்த ஆன்மீக சொற்பொழிவு வந்து கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் ரஜஸ்குலந்த சிரவணம். மோஸ்ட்லி நம்ம அப்படி தான் இருப்போம். நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும், தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மாதிரி சொன்னார், நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையே அதாங்க, இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இந்த உலகம் அப்படி தான். யாருக்கு அதிக இன்ஃபர்மேஷன் தெரியுதோ அவர் ஃபேமஸ் ஆகிடுவார். பக்தி இப்படியெல்லாம் கிடையாதுங்க. பக்தியெல்லாம் இதிலிருந்து வேறுபட்டது. கம்ப்ளீட்டாக பக்தி இதிலிருந்து வேறுபட்டது. நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுனால அவர் பக்தி வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அது இந்த உலகத்தில் அவர் ஃபேமஸ் ஆகலாம், பட் பக்திங்கிறது வேறு பிளாட்ஃபார்ம். ஸோ இதுதான் ரஜஸ்குலந்த சிரவணம். இவருடைய சொற்பொழிவை கேட்டால் நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது, நிறைய உதாரணங்கள் கிடைக்குது, நிறைய கதைகள் கிடைக்குது, இவர் என்னை நிறைய சிரிக்க வைக்கிறார், இப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மக்கள் வந்து கேட்டால் அதுக்கு பேர் ரஜஸ்குலந்த சிரவணம். நம்ம தமஸ்குலந்த சிரவணம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தூங்கிட்டே கேட்குறது. சத்வம் ரஜஸ்தமஸ் கலக்காத சத்துவம் எப்படிங்க? அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் பிபந்தி. ரஜஸ்தமஸ் கலக்காத சத்வத்தில் இருந்து சிரவணம் செய்தார். அவர் என்ன பண்ணுவார்? அவர் வந்து அந்த கிருஷ்ணாவுடைய இந்த இனிமை இல்லையா, கிருஷ்ணா இனிமை நிரம்பியவர். கிருஷ்ணா எப்படி? கம்ப்ளீட்டாக இனிமைகள் நிரம்பியவருங்க. அப்படிதான் வல்லபாச்சாரியர் அப்படி தான் பாடுறார். கிருஷ்ணவுடைய புன்னகை இனிமையான, ஹாஸ்யம் மதுரம் முடிச்சிடுறார். அவரோட புன்னகை இனிமையானது. எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. வதனம் மதுரம், அவருடைய முகம் இனிமையானது. வேணு மதுரம், அவருடைய புல்லாங்குழல் இனிமையானது. அதரம், அவருடைய உதடுகள் இனிமையானது. இப்படி வர்ணித்து இது சுவைக்கிறாருங்க. இது வல்லபாச்சாரியர் இந்த மாதிரி பாட்டு பாடுறாருன்னா அவர் சுவைக்கிறார் கிருஷ்ணரை. அதுக்கு பேர் தாங்க ரஜஸ்தமஸ் கலக்காத சத்வத்தில் இருந்து சிரவணம். இப்படி சொல்லலாம். இப்போ வந்து வல்லபாச்சாரியர் இந்த பாட்டை பாடியிருக்கார், அதரம் மதுரம் மதனம் மதுரம். இந்த பாட்டு அவரை பொறுத்த வரைக்கும்
எப்படி சொல்லலாம்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ரஜஸ்தமஸ் கலக்காத சத்வத்தில் இருந்த ஸ்மரணம் அப்படி சொல்லலாம். அவர் சுவைக்கிறார் ஸ்மரணம். அதற்கு அவருக்கு வல்லபாச்சாரியருக்கு ரஜஸ்தமஸ் கலக்காத சத்வத்தில் இருந்த ஸ்மரணம், சத்வத்தில் இருந்து ஸ்மரணம் சுவைக்கிறார் அவர். ஸோ ரஜஸ்தமஸ் கலக்காத சத்வம் வந்தாச்சுனாலே நம்ம சுவைக்க முடியும், தெய்வீகத்தை சுவைக்க முடியும். அப்படிதான் ஹிஸ் ஹோலினஸ் சச்சிதானந்த சுவாமி மகாராஜ் சொல்றார், டேஸ்டிங் த ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவார். ரியாலிட்டி யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணா தான் ரியல். மற்ற எல்லாமே மாயா ஏற்படுத்தக்கூடிய மாய தோற்றங்கள். கிருஷ்ணா மட்டும்தான் ரியல். என்னை விட சிறந்த உண்மை ஏதும் இல்லை சொல்லிட்டாரே கிருஷ்ணா. அப்போ அதான் டேஸ்டிங் டு ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி உண்மை, அதை டேஸ்ட் பண்ணணும். அதாவது கிருஷ்ணரை சுவைத்தல். ஸோ அப்போ இனிமைகள் நிரம்பியவர் கிருஷ்ணா. அப்படி தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் மத்திய லீலால, சைத்தன்ய சரித்தாமிரத மத்திய லீலால கிருஷ்ணரை பற்றி சொல்கிறார். ஸ்வீட்னஸ் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறார். இனிமைகள் நிரம்பியவர் நம்ம கிருஷ்ணா. ஆக்சுவலி அப்படிப்பட்டவருக்கு கிருஷ்ணா இனிமைகள் நிரம்பியவர். அதே மாதிரி தான் நாமமும் இனிமைகள் நிரம்பியவர், இனிப்பு நிரம்பியவர். நம்ம பாஷையில் சொல்லணும்னா இனிப்பு நிரம்பியவர். இனிப்புனா சுவைக்கலாம் இல்லையா? அப்படி சொன்னால் நம்மளுக்கு புரியும். சிம்பிளி ஒரு ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணா பார்க்குறாராமா ஒரு ஆச்சாரியர் இந்த மாதிரியா, ஐ திங்க் பில்வமங்கல தாக்கூர் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கிருஷ்ணா பார்த்தாராமா, எல்லாம் என்னுடைய பக்தர்கள் எல்லோரும், தூய பக்தர்கள் எல்லோரும் என்னுடைய தாமரை பாதத்தில் இருக்கக்கூடிய ஹனி, தாமரை பாதத்தில் இருக்கக்கூடிய தேன், அது அமிர்தம், இதை சுவைக்கணும்னு சொல்லி சுற்றி வந்துகிட்டே இருக்காங்க என்னுடைய தூய பக்தர்கள்லாம். கிருஷ்ணன் நினச்சாராமா, அப்படி என்னதான் இருக்குது என்னுடைய தாமரை பாதத்தில்? கிருஷ்ணன் அப்படி நினச்சாராமா. இப்படி ஒரு ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தூய பக்தர்கள் என்னுடைய தாமரை பாதத்தை சுற்றி வராங்க அமிர்தத்தை சுவைக்கணும் அப்படின்னு. அப்படி என்னதான் இருக்குது என்னுடைய தாமரை பாதத்தில் அப்படின்னு கிருஷ்ணரே நினச்சிட்டு அவர் அதான் ஆளுலை கிருஷ்ணா. ஆளுலை கிருஷ்ணா பார்த்துருக்கீங்களா? ஆளுலை கிருஷ்ணா எப்படி? ஆலமர இலை, அதில் குழந்தை கிருஷ்ணா அதில் உட்காந்துருப்பார், படுத்துட்டுருப்பார். அண்ட் கட்டவர்கள் எடுத்து வாயில் வச்சு போகிறோமா, அவரே சுவைத்து பார்க்குறாராமா, என்னுடைய தாமரை பாதத்தில் என்ன இருக்குது, அப்படி என்ன அமிர்தம், அவ்வளோ ஹனி இருக்குது, நானே சுவைக்குன்னு சொல்லிட்டு அவர் கட்டவர்கள் எடுத்து வாயில் வச்சுட்டாராம். அவ்வளவு இனிமை நிரம்பியவருங்க. அதனால தான் இந்த இனிமையை, கிருஷ்ணருடைய இந்த இனிமையை சுவைத்தாச்சுன்னா தன் ஜடத்தை சுவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால தாங்க பரீட்சித் மகாராஜா 7 நாள் சாப்பிடணும்னு அவருக்கு அவசியம் ஏற்படவில்லை. இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். சாப்பிடணும்னு அவசியம் ஏற்படலை அவருக்கு. தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் இல்லை, தூங்கணுங்கிற உந்துதல் அவருக்கு இல்லை பரீட்சித் மகாராஜா. ஏன்னா அவர் பிபந்தி, அவர் பருகினார். ஆக்சுவலி ஆத்மா சுவைக்கிறார் கிருஷ்ணரை. நம்ம எல்லோரும் அந்த ஆத்மாங்கிற தளத்துக்குள்ளே போகாததுனால இது இன்ட்ரெஸ்டிங். அதெல்லாம் பரீட்சித் மகாராஜா ஆத்மாங்கிற தளத்தில் இருந்து கொண்டு கிருஷ்ணரை சுவைக்கிறார். அதான் ஆக்சுவலி பக்தி. கிருஷ்ணரை அப்படி ஆத்மாங்கிற தளத்தில் இருந்து கிருஷ்ணரை சுவைக்கிறதுனால அவருக்கு ஜட சுவை தேவையெல்லாம் போயிடுச்சு. சாப்பிடணும், தூங்கணும், தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் தேவையெல்லாம் போயிடுச்சு. பட் நம்ம எல்லோருமே ஆத்மாங்கிற தளத்தில் இருந்துட்டு கிருஷ்ணரை சுவைக்கவில்லை. அதனால் நம்மளுக்கு ஜட சுவை தேவையாக இருக்குது. எப்படிங்க? மாயாவுடைய டிசைன் இப்படி தான். வேற ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். கிருஷ்ணரை சுவைக்கலைன்னா ஜடத்தை சுவைத்தே தீரணும். இது மாயாவுடைய டிசைன் இப்படி தான்.
ஸோ இப்போ ரஜஸ்தமஸ் கலக்காத சத்வத்தில் இருந்து ஸ்ரவணம் வந்து இப்படிப்பட்டது. அதனால தான் கோபியர்களும் பாடுறாங்க, தவ கதா அமிர்தம் தப்த ஜீவனம் அவிபரீதிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணம் மங்களம். அவங்க என்ன சொல்கிறாங்க கோபியர்கள், உங்களுடைய கதைகள் அமிர்தம் போன்றது, இனிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க கோபியர்கள். ஸோ கிருஷ்ணா நம்ம புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணா வந்து அவ்வளவு இனிமைகளின் உருவகமும், இனிமைகளின் உருவகம். அதான் மதுராதிபதேர் அகிலம் மதுரம்னா அது ரெண்டு அர்த்தம் இருக்குது. மதுராதிபதேர் அகிலம் மதுரம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்னென்னா மதுராவுடைய அதிபதி அப்படின்னு ஒரு அர்த்தமாகும். இன்னொரு அர்த்தம் என்னென்னா மதுரம் அப்படின்னா இனிமைன்னு அர்த்தம். இனிமைகளின் உருவகமும், இனிமைகளின் உருவகம். ஸோ அதனால தான் இங்கே சுகதேவ கோஸ்வாமி இந்த மாதிரி சொல்கிற ஸ்லோகத்தில் கதாமிருதம்னு ஸோ இப்போ கதாமிருதம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு பிபந்தியும் சொல்லியிருக்கார். ரெண்டும் லிங்க்டு, ரெண்டு வார்த்தையும் லிங்க்டு, இணைந்தது. அல்லது வேறு விதமாக சொல்லணும்னா கதாமிருதம்ங்கிறது ஒருத்தர் புரிந்து கொண்டால்தான் சுவைக்க முடியும். சுவைக்கலன்னு வச்சுக்கோங்க, சுவைத்தால் தாங்க ஃபுட்டு, ஆத்மாவுக்கு ஃபுட்டு. ஆத்மாவுக்கு ஃபுட்டு கிருஷ்ணரை சுவைத்தால் தான் ஆத்மாவுக்கு ஃபுட்டு. கிருஷ்ணரை சுவைக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஆத்மாவுக்கு ஃபுட்டு இல்லை. அப்போ நம்ம வேறு ஃபுட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, உடலுக்கு கொடுக்குறோம். வேறு ஃபுட்டு வந்து உடலுக்கு தான் கொடுக்குறோம், ஆத்மாவுக்கு இல்லை. அதனால தான் ஏ ஆத்மா சுப்ரசீததி அப்படின்னு சொல்லியிருக்கு. இட் வில் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபை த செல்ஃப். எப்படி எழுதியிருக்கார் பாருங்க பிரபுபாதர். பூரணமாக ஆத்மாவை திருப்தி செய்யும். எப்படி? வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயத்தாசு வைராக்கியம் இல்லை இந்த ஸ்லோகம். சவை பும்சாம் பரோதர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகைத்துகி அப்பிரதிகதா ஏ ஆத்மா சுப்ரசீததி. ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அப்படின்னா என்ன? பகவானை நோக்கி பிரேமை, அன்பு. ஒரு பக்தர் இந்த மாதிரி கேள்வி கேட்டான். அன்புங்கிறது வேற ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். கிருஷ்ணர் மேல் பிரேமை அன்புங்கிறது வர்றதுக்கு முன்னாடி ரதிர்ங்கிறது வந்தாகணும். ரதிர்னா என்ன? ரதிர்ங்கிறது முந்தைய ஸ்டேஜ். கிருஷ்ணரின் மேல் கவர்ச்சி அது வரணுமாம், அதுக்கப்புறம்தான் பிரேமை. ஏன்னா ஒரு பக்தர் இந்த மாதிரி கேள்வி கேட்டார், எப்பொழுது இந்த தூய அன்பு நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு முந்தைய சிம்டம் வரணும் நம்மளுக்கு, அப்புறம்தான் அது. முந்தைய சிம்டம் என்ன? ரதிர்னா கிருஷ்ணர் மேல் தீவிர கவர்ச்சி. அது வந்ததுக்கப்புறம்தான் கிருஷ்ணரின் மேல் தூய அன்புங்கிறது வருது. நம்மளுக்கு ரதிர் வந்திருக்கா, கவர்ச்சி வந்திருக்கா. நமக்கு ஜடக்கவர்ச்சி நிறைய இருக்குது இல்லையா? ஜடக்கவர்ச்சி இருக்குது. ஜடக்கவர்ச்சி ஆப்போசிட். கிருஷ்ணரின் மேல் கவர்ச்சிக்கு ஆப்போசிட் ஜடக்கவர்ச்சி. அதனால் இப்போ அதெல்லாம் நம்ம வந்து இமேஜினே பண்ண முடியாது. ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வரோன்னா கதாமிருதம்ங்கிற வார்த்தை சொன்னதுனால சுகதேவ கோஸ்வாமிக்கு இதெல்லாம் ஓகேங்க. சுகதேவ கோஸ்வாமி அவர் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஸ்ரீமத் பாகவதத்தை. அதில் வந்து அவர் ஸ்ரீமதி ராதாராணியுடைய பேரை சொல்லலையாம். ஸ்ரீமதி ராதாராணியுடைய பேர் சொல்லவே இல்லையாம் பாகவதத்தில். ஏன்னா அவர் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாமா, ஸ்ரீமதி ராதாராணியுடைய பேரை சொன்னாலே அவர் உன்னத பிரேமை நிலைக்கு போயிடுவார். உன்னத பிரேமை நிலைக்கு போய் அன்கான்ஷியஸாகி விழுந்துடுவார். அப்போ அவர் இந்த பாகவதம் பரீட்சித் மகாராஜா 7 நாளில் பாம்பு கடித்து இறக்க போகிறார். அவர் வந்து பாகவதத்தை வந்து சுகதேவ கோஸ்வாமி வாயிலிருந்து கேட்கணும்னு வந்திருக்கார். இவர் வந்து ஸ்ரீமதி ராதாராணியுடைய பேரை சொல்லி இவர் வந்து உன்னத பிரேம நிலைக்கு போய் விழுந்துட்டாருனா, மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னா அவரால் சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் கட்டுப்படுத்திக்கிறாராமா சுகதேவ கோஸ்வாமி.
ராதாராணி ராதா அப்படிங்கிற பேரை சொல்லாமல் ரொம்ப கட்டுப்படுத்திக்கிறாரு. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிங்க. எப்படிங்க, ராதாங்கிற பேரை சொன்னாலே ஒரு உன்னத பிரேம நிலைக்கு போய் அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு. எப்படிங்க? இது பேர் தான் ஆன்மீகம். இதுக்கு பேர் தான் ஆன்மீகம். நமக்கு வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி எழுதியிருக்காரு, நமக்கு ஸ்டீல் ஃப்ரேம்டு ஹார்ட். எப்படி நம்மளோட ஹார்ட்? எப்படி இரும்பு போன்ற ஹிருதயம். இரும்பு போன்ற ஹிருதயம். ஏன்னா நமக்குள்ள ஜடத்தை சுவைக்கிறோங்க, நமக்குள்ள ஜடத்தை சுவைக்கிறோம், ஜடக்கவர்ச்சி. அதனால் நம்ம நாமத்தை கேட்டாலும் நாமத்தை சொன்னாலும் கிருஷ்ணனுடைய புகழ் லீலைகளை கேட்டாலும் பெருசாக ஒரு கிருஷ்ணரின் மேல் ஒரு கவர்ச்சியோ கிருஷ்ணரை சுவைத்தலோங்கிறது வரமாட்டேங்குது. ஏன்னா இரும்பு போன்ற ஹிருதயம். இதான் ஹிஸ் ஹோலினஸ் ராதாநாத் சுவாமி சொல்லுவார், ஸ்டீல் ஃப்ரேம்டு ஹார்ட். கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும்பொழுது கண்ணிலேருந்து தண்ணீர் வரலன்னா அவருடைய ஹிருதயம் வந்து இரும்பு போன்றது அப்படின்னு சொல்கிறார். கரெக்ட். நம்ம எல்லோரும் அந்த நிலையில் தான் இருக்கோம். ஸோ நம்ம இதை டிஸ்கரேஜ் பண்ணலை, நாம் உயர வேண்டும், எப்படிங்கிற இந்த நிலைக்கு உயரணும். ஸோ அப்போ இதுதான் இப்போ ரஜஸ்காந்த சிரவணம் குறிப்பிட்டது. இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும், நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கணும், நிறைய உதாரணங்கள் கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த நோட்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகே, வெளியில் ஜட விஷயங்களை கேட்குறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஏதோ கிருஷ்ணரை பற்றி செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது ஓகே, கம்பேர் பண்ணும்போது ஓகே. பட் அதான் அது நம்முடைய ஆன்மீகத்துடைய உயர்ந்த நிலை, நம்முடைய குறிக்கோள்னு சொல்ல முடியாது, நம்முடைய கடைசி குறிக்கோள்னு சொல்ல முடியாது. கடைசி குறிக்கோள் கிருஷ்ணரை சுவைக்கும். கிருஷ்ணரை சுவைத்தால் தான் கடைசி குறிக்கோள். ஸோ ஒரு பிக்சர் நான் பார்த்தேன். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணாவுடைய ஒரு விக்கிரகத்தை வந்து அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிறார். அந்த மாதிரி ஒரு பிக்சர் நான் பார்த்தேன். நெஞ்சோடு அப்படியே அணைச்சிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணாவுடைய அழகான ஒரு விக்கிரகத்தை. இது பேர் தான் கிருஷ்ணரை சுவைத்தல். ஆத்மாவுக்கு தெய்வீக உணவு. எப்படி ஆத்மாவுக்கு? ஆத்மா கிருஷ்ணாவுடைய பின்னப்பகுதியில், கிருஷ்ணாவுடைய பின்னப்பகுதியாக இருக்கிறதுனால கிருஷ்ணரை சுவைத்தால் மட்டும்தான் ஆத்ம திருப்தி அடையும். எவ்வளவு ஜட வசதிகளை கொடுத்தாலும் கொடிகட்டி பறக்கலாம், ஜட உலகத்தில் புகழ் வாய்ந்த நபராக இருக்கலாம், அப்பையும் அதிருப்தி ஏற்படும். எப்படி ஆத்மாவுக்கு அதிருப்தி ஏற்படும்? ஏன்னா ஆத்மா தெய்வீக வஸ்து, கிருஷ்ணரை சுவைக்கணும். கிருஷ்ணரை சுவைக்காமல் அதிருப்தி தான் ஏற்படும். அது நம்ம ஆன்மீகமாக இருந்தோம். அதனால தாங்க ஆன்மீக வாழ்க்கையில் இருந்தாலும் கூட ஒருத்தர் ஏன் ஜடப்புலன் இன்பத்து பின்னாடி போகிறார். இது இன்ட்ரெஸ்டிங். ஆன்மீக பயிற்சி செய்கிறார், ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறார், பாகவதம் படிக்கிறார், மங்களாரத்தி அட்டன் பண்ணுறார். அப்பையும் ஏன் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் திடீர்னு ஜடப்புலன் இன்பம் பின்னாடி போகிறார்? ஏன் அப்படின்னா இதான் பாயிண்ட்டு. கிருஷ்ணரை சுவைக்கலைன்னா நம் மாயை வந்து உந்தி தள்ளும் ஜடத்தை சுவைக்கிறதுக்கு. ஸோ இது இம்பார்ட்டண்ட். நம்ம வெறும் பெரிஃபரல் லெவலில் மேலோட்டமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆன்மீகத்தில் கட்டாயம் மாயா வந்து குச்சி வச்சு குத்துவாங்க பின்னாடி. எப்படி பின்னாடி குச்சி வச்சு குத்துவாங்க, போ ஜடத்தை சுவைக்கிறதுக்கு போ அப்படின்னு உந்தி தள்ளுவாங்க. அனர்த்தங்களுடைய ஃபோர்ஸ், எப்படி உள்ளே இருக்கக்கூடிய அனர்த்தங்கள் அதனுடைய உந்துதல் ஹெவியாக இருக்கும். ஸோ அப்போ ரஜோத்தமஸ் கலக்காத சத்வத்தில் இருந்துண்டு கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை கேட்கும் பொழுது அவரால் கிருஷ்ணரை சுவைக்க முடியும். அவரால் கிருஷ்ணரை சுவைக்க முடியும். அதுக்கு பேர் பிபந்தி. அதுக்கு பேர் தான் ட்ரிங்கிங். இல்லைன்னா வெறும் ஹியரிங் தான். எப்படி சொல்லலாம்? ட்ரிங்கிங்க்கும் ஹியரிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லைன்னா வெறும் ஹியரிங் தான், காதில் கேட்குறோம், அவ்வளோதான். ஓகே, ஜட விஷயங்களை கேட்குறதுக்கு போல இதை கேட்குறோம், அவ்வளோதான். ஒரு சப்ஸ்டிடியூட், தட்ஸ் ஆல். பட் அது ஆத்மாவுக்கு பூரண திருப்தி கொடுக்குமான்னு சொல்ல முடியாது. பூரண திருப்தி கொடுக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து இப்படி கூட சொல்லலாம். எப்படின்னா ரஜஸ்தமஸ் கலக்காத சத்வத்தில் இருந்துட்டு சிரவணம் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவரோட மனம் இறங்கி போகாது. அவரோட மனம் இறங்கி போகாது.
இதுதான் ஸ்ரீ பிப்பலாயன ரிஷி இந்த மாதிரி சொல்கிறார். மனம் இன்வால்வ் ஆகாமல் புலன்கள் அதனுடைய ஃபங்க்ஷனை செய்ய முடியாதுன்னு சொல்கிறது. புலன்கள், மற்ற புலன்கள் எல்லாமே மனசுக்கு கீழே தானே இருக்குது. மனம் இன்வால்வ் ஆகாமல் புலன்கள் அதோட வேலையை செய்ய முடியாது. கரெக்டு. நீங்கள் சம்டைம்ஸ் யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசுவாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து ஃபிசிக்கலாக இருப்பேன், அவர் முன்னாடி இருப்பேன், பட் என்னுடைய மனம் வேற எங்கேயோ போயிட்டுருக்கும், வேறு ஏதோ சிந்தனை செஞ்சிட்ருப்பேன். அவங்க பேசுகிறது என்னால் சொல்ல முடியாது, என்ன சொன்னாலும் சொல்ல முடியாது. அவங்க நடுவில் கொஞ்சம் உழுக்குவாங்க நம்மளை. என்ன நான் சொல்கிறத கேட்குறீங்களா இல்லையா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போயிடும் நம்ம வேற எங்கேயோ சிந்தனை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. இதுதான் மனம் இன்வால்வ் ஆகாமல் எந்த புலனும் அந்த வேலையை செய்தால் அது வந்து யூஸ்லெஸ் ஆகும். அப்படி தான் ஸ்ரீ பிப்பலாயன ரிஷி பிரகத் பாகவதாமிரத்தால் சொல்கிறார். அப்போ நம்ம கேட்கவே இல்லை, ஏன்னா மனம் வேற எங்கேயும் ஓடிட்டு இருக்கு. அதனால தாங்க தூக்கம் வருது. எப்படி மனம் இன்வால்வ் ஆகலை இல்லை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேறு ஜட விஷயங்களை மனம் நினைக்கும், கொஞ்ச நேரத்துக்கு தூக்கத்தை கொடுத்துருக்கும். அதுதான் நம்ம ஜபம் பண்ணும்போதும் அதே தான், பாகவத சொற்பொழிவு கேட்கும்போது அதே தான், நம்மளுக்கு தூக்கம் வந்துடுது. ஸோ எப்படி ஜட விஷயங்களை கேட்கும் பொழுது நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்? மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மனம் இன்வால்வ் ஆகுது, நமக்கு தூக்கத்தை கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் பிபந்திங்கிறது இதுதான். அப்போ அவர்கள் அதனால தான் பிபந்திங்கிறதும் கதாமிரதம் வார்த்தையும் ரெண்டுமே பின்னி பிணைந்தது. ஏன் இந்த ரெண்டு வார்த்தையை கொடுத்துருக்காரு? அதனால தான் சில சுகதேவ கோஸ்வாமி இந்த பிபந்திங்கிற வார்த்தையை சொல்லிட்டு கதாமிரதம் சொல்லிட்டேன், ரெண்டும் பின்னி பிணைந்தது. ஸோ இப்படி சொல்லலாம், ஒரு நபர் வந்து பருகும் பொழுதுதான் அவர் கிருஷ்ணருடைய அமிர்தம் போன்ற கதைகள் இலைகளை பருகிறார். பருகக்கூடிய ஸ்டேஜுக்கு போகும்பொழுது தான், அப்போ தான் அவருக்கு கதாமிர்தம். இல்லைன்னா என்ன ஆகுனா, ஒரு பக்தர் சொன்னார், என்ன சேம் டாபிக், சேம் பூதனா கதை தானா, கிருஷ்ணா பூதனாவதம் பண்ணார், கிருஷ்ணா வந்து யசோதா மாதாட்ட வந்து உரலில் கட்டி போட்டார், யசோதா மாதா உரலில் கட்டி போட்டாங்க, அவர் வெண்ணை திருடினார், சேம் லீலை தெரிஞ்சது தானே எனக்கு அப்படின்னு ஒரு பக்தர் சொன்னார். இது ஏன் போர் அடிக்குது? ஏன்னா இதுதான் ரஜஸ் கலந்து சிரவணம். ரஜஸ் கலந்து சிரவணம் பண்ணோன்னா போர் அடிக்கும். போர் அடிக்கும். ஏன்னா புதுசு ரஜஸ் கலந்து சிரவணம் எப்படி? ரஜஸ்னாலே புதுசாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ரஜஸ்னாலே எப்படி? மைண்டு வந்து புதுசாக கேட்கணும், புது செய்தி கேட்கணும், புது கதைகள் கேட்கணும். பட் இவரை வந்து சேம் டாபிக் தான் சொல்கிறாரு. இவர் வந்து சேம் பூதனா கதை, சேம் கோவர்தன் லீலா, இதே தான் எனக்கு தெரிஞ்சது தான். போர் அடிக்குது, வேறு இடத்துக்கு போகணும் தான். இது ஏன் இப்படி ஒரு பக்தர் இந்த மாதிரி ஆகிறாருன்னா, ரஜோகுணம் கலந்து சிரவணம் செய்கிறதுனால அவர் புதுசாக வேணும்னு பார்க்குறாரு. பட் எப்படி பிரபுபாதர் எப்படி சொல்கிறாருன்னா, அவர்ஸ் இஸ் ரெப்பிட்டிஷன் சம்பிரதாயம். எப்படி ரெப்பிட்டிஷன் சம்பிரதாயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி சுகதேவ கோஸ்வாமி என்ன போதனை செய்தாரோ கிருஷ்ணனுடைய புகழ் நிலைகள், அதே புகழ் நிலைகள் தான் நம்ம இப்போவும் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா, அவர் சுவைக்கிறாரு, அவர் சுவைத்தார், அதான் எஸ் யானுபாவம். அகிலேஸ்வரி எஸ் யானுபாவம், அவர் சுவைத்தார் சுகதேவ கோஸ்வாமி. கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்தீச்ச ரமந்தீச்ச. வெரி நைஸ். துஷ்யந்தி ரமந்தி, அப்படி தான் கிருஷ்ணன் சொல்கிறார். மச்சித்தா மத்கத புராணம் போதையந்த பரஸ்பரம். பரஸ்பரங்கிற வார்த்தை ஒரு நபர் இருந்தால் பரஸ்பரங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டோம். பரஸ்பரம்னா 2 பேர் இருக்கணும், மினிமம் 2 பேர் இருக்கணும். ஒருத்தர் பேசுகிறார், ஒருத்தர் கேட்குறாரு. போதையந்தனா பேசுதல், டிஸ்கஸ் பண்ணுறது. பரஸ்பரம். ஸோ 2 பேர்
ரெண்டு பேருக்கும் துஷ்யந்தி ரமந்தி கிடைக்குதாம். எப்படி? துஷ்யந்தினா என்ன? திருப்தி. ரமந்தினா ஆனந்தம். திருப்தி மற்றும் ஆனந்தம் ரெண்டு பேருக்குமே கிடைக்குதாமா பரஸ்பரம். சொல்பவருக்கும் கிடைக்கிறது, கேட்பவருக்கும் கிடைக்கிறதாம். அதனால தாங்க ரெண்டு பேருமே, சுகதேவ கோஸ்வாமி சரி, பரீட்சித் மகாராஜாவும் சரி, ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அதனால் சுகதேவ கோஸ்வாமியும் தன்னை மறந்தார். கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை வர்ணிக்கும் பொழுது பரீட்சித் மகாராஜும் எல்லாத்தையும் மறந்தார். இதுக்கு பேர் தான் ட்ரிங்கிங். பிபந்தி, பருகுதல். அப்போ கிருஷ்ணரை பருக ஆரம்பிச்சிச்சுன்னா இப்படி சொல்லலாம், கிருஷ்ணரை நம்ம சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உலகம் தெரியாது. சுகதேவ கோஸ்வாமி அப்படி தான், பரீட்சித் மகாராஜ் அப்படி தான் சொல்கிறார். 7 நாள் ஃபுல்லாக கேட்குறார். அவர் கடைசியில் என்ன சொல்லுவார்? 12வது காண்டத்தில், எந்த தக்ஷகா வந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவார். தக்ஷகாங்கிற பயங்கர டெட்லி ஸ்னேக், இது மோசமான பாம்பு, பயங்கரமான பாம்பு. கொத்தினா அப்படியே பஸ்மம் ஆயிடுவாங்களாம், எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாம்பு தக்ஷகா. எந்த தக்ஷகா வந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறார் பரீட்சித் மகாராஜா கடைசியில். ஏன்னா நான் கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை பருகி கொண்டிருக்கின்றேன். இது இன்ட்ரெஸ்டிங்க. கிருஷ்ணரை பருகினால் ஜடத்தால் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண முடியாது. இதெல்லாம் பெரிய கொள்கைங்க. இதெல்லாம் கிருஷ்ணரை பருகினால் அல்லது கிருஷ்ணரை சுவைத்தால் ஜடத்தால் அந்த நபரை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண முடியாது. வேறு விதமாக சொல்லணும்னா, கிருஷ்ணரை சுவைக்கலைன்னா ஜடத்தால் நாம் தொந்தரவு அடைவோம். கோவர்தன் லீலாலும் பாருங்கள், கிருஷ்ணா கோவர்தன மலையை தூக்கி நின்றார். கோபியர்கள், கோப்பர்கள், பசுக்கள், கன்றுகள் எல்லோருமே கிருஷ்ணரை சுவைத்தாங்க. சிம்பிளி கிருஷ்ணருடைய இனிமையை சுவைத்தார்கள். தன்னுடைய கண்கள் மூலமாக பருகினாங்க. எப்படிங்க? கண்கள் மூலமாகவும் பருகலாம், காது மூலமாகவும் பருகலாம். எப்படி? கோவர்தன மலை கிருஷ்ணா கோவர்தன லீலையை தூக்கினார் இல்லையா? கோவர்தன மலையை தூக்கினார் கிருஷ்ணா. ஸ்டைலிஷாக, த பியூட்டிஃபுல் கிருஷ்ணா. அப்போ கோபியர்கள், கோப்பர்கள், கன்றுகள், பசுக்கள் எல்லோருமே கிருஷ்ணரை பார்க்குறாங்க, கண்ணால் பார்த்து பருகுறாங்க. கிருஷ்ணரை பருகினால் நம்ம என்ன கொள்கை? கிருஷ்ணரை பருகினால் ஜட தொந்தரவுகள் இருக்காது. பசி, தாகம் இது எதுவும் இருக்காது. ஏன்னா அது தெய்வீக தளம். கிருஷ்ணரை பருகுதல்ங்கிறது தெய்வீக தளம். அதுக்கு போயாச்சுன்னா ஜடத்தளம் ஒன்றும் இருக்காது, ஜடத்தால் தொந்தரவுங்கிறது வராது. அதனால தான் பரீட்சித் மகாராஜ் அப்படி சொல்லுவார். அவர் கிருஷ்ணரை சுவைத்தா சுகதேவ கோஸ்வாமிட்டு இருந்து, அதனால் எந்த தக்ஷகா வந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னார். தக்ஷகாவும் மோசமான பாம்பு, பட் எந்த தக்ஷகா வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. பிரபுபாதர் எப்படி எழுதுகிறாருன்னா, தக்ஷகா கொத்துறதுக்கு முன்னாடியே, பரீட்சித் மகாராஜாவை கொத்துறதுக்கு முன்னாடியே அவர் போயாச்சு கொடுத்துட்டார். பரீட்சித் மகாராஜா போயிட்டார். அப்போ கோலவிருந்தானத்துக்கு போயாச்சு. வெறும் தக்ஷகா பரீட்சித் மகாராஜா அவர் கோலவிருந்தானம் போனதுக்கப்புறம் அவரை சும்மா கொத்தி அது பஸ்மமாக இருந்தாங்க, எரிஞ்சு சாம்பலாக இருக்குது. ஆனால் பரீட்சித் மகாராஜா ஆல்ரெடி போயாச்சு கோலவிருந்தானத்துக்கு. ஏன்னா அது பாயிண்ட் அதுதான், தெய்வீகத்தை சுவைப்பவரை ஜடம் தொந்தரவு பண்ண முடியாது. ஸோ அதனால் பிபந்திங்கிற வார்த்தை ஹெவி வார்த்தை. அண்ட் இந்த பிபந்தியும் கதாமிரதமும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பிணைந்தது. அதனால தான் சுகதேவ கோஸ்வாமி இப்படி ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார். பிபந்திங்கிற வார்த்தையை போட்டிருக்கார் அண்ட் கதாமிரதம் வார்த்தையும் போட்டிருக்கார். ஓகே, நம்ம இங்கே நிறுத்திப்போம். அடுத்த வாரமும் தொடர்ந்து இதே ஸ்லோகத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது இந்த ஸ்லோகத்தில். ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? யாருக்காவது ஏதாவது கேள்வி, சந்தேகம், டவுட்ஸ்? ஓகே, யாருக்கும் இந்த கேள்வி இல்லை, சந்தேகம் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வேணால் இங்கே முடிச்சுக்கலாம். ஓகே, ரைட்.
யாருக்கு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரம் இதே சொல்லுங்கள். தேங்க்யூ.